1300 வருடங்களா சுனாமி, கடல் சீற்றம் எல்லாத்தையும் தாங்கி கம்பீரமா நிக்கிற இந்த உலக புகழ்பெற்ற மகாபலிபுரம் கோயில கட்டினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆப்ஷன்ஸ்: ஏ ராஜராஜ சோழன், பி மஹேந்திரவர்மன், சி இரண்டாம் நரசிம்மவர்மன், டி முதலாம் நரசிம்மவர்மன். ஆன்சர் சொல்லுங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். 3, 2, 1. சரியான பதில் ஆப்ஷன் சி, இரண்டாம் நரசிம்மவர்மன். கடல் காத்தையும் உப்பு நீரையும் தாங்கிறதுக்காக முழுக்க முழுக்க கருங்கற்களால இந்த பிரம்மாண்டத்தை பல்லவர்கள் உருவாக்கி இருக்காங்க. ஆய்வாளர்களின்படி இந்த இடத்துல மொத்தம் 7 கோயில்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால்தான் இதற்கு 7 பகோடாக்கள், 7 பகோடாஸ் என்று பெயர். ஆனால் காலப்போக்கில் மற்ற 6 கோயில்களும் கடலுக்குள் மூழ்கிவிட்டன. தற்போது எஞ்சியிருக்கும் ஒரே சாட்சி இந்த கடற்கரை கோயில் மட்டும்தான். அடுத்த கேள்வி இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆனது. வாங்க கேள்விக்கு போலாம். நம்ம பூமிக்கு இருக்கிற நிலா பெருசுதான். ஆனா நம்ம சூரிய குடும்பத்திலேயே புதன் கிரகத்தை விட பெரிய ஒரு ராட்சத நிலவு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆப்ஷன்ஸ்: ஏ டைட்டன், பி நிலா, சி ஐரோப்பா, டி கேனிமீட். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். 3, 2, 1. ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் சரியான பதில் ஆப்ஷன் டி, கேனிமீட். இது எவ்வளவு பெருசுன்னா இதுக்குன்னு சொந்தமா ஒரு காந்த புலமே, மேக்னெட்டிக் ஃபீல்டே இருக்கு. இந்த நிலவு எவ்வளவு பெரியது தெரியுமா? நம்ம பூமியை விட அளவில் சிறிய கிரகமான புதன், மர்க்யூரி கிரகத்தை விட இது பெரியது. அது மட்டும் இல்லாம இந்த நிலவின் தரைப்பரப்பிற்கு அடியில் பூமியில் உள்ளதை விட பல மடங்கு அதிகமான உப்பு நீர் பெருங்கடல் மறைந்திருப்பதாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். அடுத்த கேள்வி, இமயமலையை விடுங்க, நம்ம தென்னிந்தியாவிலேயே இருக்கிற மிக உயரமான சிகரம் எதுன்னு தெரியுமா? ஆப்ஷன்ஸ்: ஏ தொட்டபெட்டா, பி மகேந்திரகிரி, சி ஆனைமுடி, டி ஊட்டி. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். 3, 2, 1. சரியான பதில் ஆப்ஷன் சி, ஆனைமுடி. கேரளாவுல 2695 மீட்டர் உயரத்துல இருக்கிற இந்த சிகரத்தோட வடிவம் யானையோட நெத்தி மாதிரி இருக்கிறதாலதான் இந்த பேரு. மேற்கு தொடர்ச்சி மலையின், அதாவது வெஸ்டர்ன் காட்ஸின் மிக முக்கிய பகுதியான இது தென்னிந்தியாவின் எவரெஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு நீலகிரி வரையாடு, அதாவது நீல்கிரி தார் போன்ற அரிய வகை விலங்கினங்கள் வாழ்கின்றன. அடுத்த கேள்வி, நாம தினமும் பெருமையா பாடுற நம்ம தேசிய கீதத்தை பாடி முடிக்க சட்டப்படி எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும் தெரியுமா? ஆப்ஷன்ஸ்: ஏ 48 வினாடிகள், பி 52 வினாடிகள், சி 60 வினாடிகள், டி 65 வினாடிகள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். 3, 2, 1. ஆன்சர் சரியான பதில் ஆப்ஷன் பி, 52 வினாடிகள். நமது தேசிய கீதத்தை முழுமையாக பாட 52 வினாடிகள் ஆகும். ஆனா சில அவசர அல்லது குறிப்பிட்ட அரசு விழாக்களில் இதன் சுருக்கப்பட்ட வடிவம், ஷார்ட் வெர்ஷன் பாடப்படும். இதில் முதல் வரியும் கடைசி வரியும் மட்டுமே பாடப்படும். அதற்கு வெறும் 20 வினாடிகள் மட்டுமே ஆகும். அடுத்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது. இப்ப நீங்க சுவாசிக்கிற காற்றுல ஒரு ரகசிய வாயு ஒளிஞ்சிருக்கு. அது என்ன வாயுன்னு கண்டுபிடிங்க பாப்போம். ஆப்ஷன்ஸ்: ஏ ஆர்கான், பி ஹீலியம், சி நியான், டி நைட்ரஜன். உங்களுக்கான டைம் 3, 2, 1. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஆர்கான். மந்த வாயுக்கள், நோபல் கேசஸ் வரிசையில பூமி வளிமண்டலத்துல 1% அளவுக்கு அதிகமா இருக்கிற வாயு இதுதான். காற்றில் 78% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் உள்ளன. மீதமுள்ள 1% பெரும் பகுதி இந்த ஆர்கான் வாயுதான். இது மற்ற பொருட்களுடன் எளிதில் வினை புரியாது என்பதால் பழங்கால எலக்ட்ரிக் பல்புகளில், இன்கேண்டசன்ட் பல்ப்ஸில் டங்ஸ்டன் இழை கருகிவிடாமல் இருக்க இந்த வாயுவை தான் நிரப்பினார்கள். இதுவரைக்கும் சூப்பரா பதில் சொன்னீங்க. இனிமே வரப்போற கேள்வி எல்லாம் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். வாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே எடுத்த ஒரு முக்கியமான முடிவு
பல கோடி இந்தியர்களை பசியிலிருந்து காப்பாத்துச்சு. அது எதற்கு முக்கியத்துவம் தந்தது? ஆப்ஷன்ஸ்: ஏ விவசாயம், பி தகவல் தொழில்நுட்பம், சி தொழில்துறை, டி போக்குவரத்து. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வேகமா சொல்லுங்க. 3, 2, 1. சரியான பதில் ஆப்ஷன் ஏ விவசாயம். 1951 கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தால தான் பக்ரா நங்கல் போன்ற பெரிய அணைகள் கட்டப்பட்டு இந்தியா உணவு பற்றாக்குறையிலிருந்து தப்பிச்சுது. இந்த முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 to 56 ஹெரோட் டோமர் மாதிரி என்ற பொருளாதார கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றியடைந்தது மட்டுமல்லாமல் இந்தியாவின் இலக்கு வைக்கப்பட்ட பொருளாதார வளர்ச்சியை விட அதிக வளர்ச்சியை பெற்று தந்தது. அடுத்த கேள்வி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கானது. இந்தியாவுக்காக முதல்ல தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் பதக்கம் வென்று வரலாறு படைச்ச அந்த சிங்கம் பெண் யாருன்னு தெரியுமா? ஆப்ஷன்ஸ்: ஏ மேரி கோம், பி பி.வி. சிந்து, சி சாய்னா நேவால், டி கர்ணம் மல்லேஸ்வரி. உங்க டைம் ஸ்டார்ட். 3, 2, 1. சரியான பதில் ஆப்ஷன் டி கர்ணம் மல்லேஸ்வரி. கர்ணம் மல்லேஸ்வரி 2000ஆம் ஆண்டு சிட்னி ஒலிம்பிக்கில் 69 கிலோ எடைப்பிரிவில் போட்டியிட்டு மொத்தம் 240 கிலோ எடையை தூக்கி இந்த வரலாற்று சாதனையை படைத்தார். இவருடைய இந்த வெற்றியை பாராட்டி இவருக்கு இந்தியாவின் உயரிய விளையாட்டு விருதான ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டிலேயே படிச்சவங்க அதிகமா இருக்கிற கல்வி அறிவுல முதலிடத்துல இருக்கிற மாவட்டம் எதுன்னு கெஸ் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ்: ஏ கன்னியாகுமரி, பி மதுரை, சி சென்னை, டி கோயம்புத்தூர். உங்க டைம் ஸ்டார்ட். 3, 2, 1. சரியான பதில் ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி. கேள்வி: 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கன்னியாகுமரி மாவட்டத்தின் எழுத்தறிவு விகிதம் 91.75% இதற்கு அடுத்தபடியாக சென்னை 90.18% 2ஆம் இடத்திலும், தூத்துக்குடி 86.16% 3ஆம் இடத்திலும் உள்ளன. அடுத்த கேள்வி வரலாறு சம்பந்தமானது. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி அமைய அடித்தளமாக அமைந்த பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆப்ஷன்ஸ்: ஏ 1526, பி 1764, சி 1757, டி 1757. டைம் ஸ்டார்ட் நவ். 3, 2, 1, 1. ஆன்சர் சரியான பதில் ஆப்ஷன் டி 1757. இந்த போர்ல தான் ராபர்ட் கிளைவ் சூழ்ச்சியால வங்காள நவாப்ப ஜெயிச்சு பிரிட்டிஷ் ஆட்சிய ஆரம்பிச்சாரு. இந்த போரில் சிராஜுத்தௌலாவின் படை தளபதியான மீர் ஜாஃபர் என்பவர் பிரிட்டிஷாருடன் ரகசிய கூட்டணி வைத்துக் கொண்டு நவாபின் படைகளை போரிட விடாமல் துரோகம் செய்தார். இந்த ஒரு துரோகம் தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கொடி பறக்க முக்கிய காரணம். கடைசி கேள்வி மிகவும் சுவாரஸ்யமானது. உலக வரைபடத்துல இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த குறுகிய கடல் பகுதிக்கு என்ன பேரு? ஆப்ஷன்ஸ்: ஏ பாக் நீர்ச்சந்தி, பி பெரிங் நீர்ச்சந்தி, சி ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி, டி மலாக்கா நீர்ச்சந்தி. உங்க டைம் ஸ்டார்ட். 3, 2, 1. சரியான பதில் ஆப்ஷன் ஏ பாக் நீர்ச்சந்தி, பாக் ஸ்ட்ரெய்ட். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கடல் பகுதிக்கு அப்போதைய மெட்ராஸ் ஆளுநர் ராபர்ட் பாக் என்பவரோட பேரு தான் வைக்கப்பட்டுச்சு. இந்த நீர்ச்சந்தியின் குறைந்தபட்ச அகலம் வெறும் 53 கிலோமீட்டர் மட்டும்தான். புகழ்பெற்ற இராமர் பாலம், ஆடம்ஸ் பிரிட்ஜ் இந்த பாக் நீர்ச்சந்தியில் தான் அமைந்துள்ளது. இது மன்னார் வளைகுடாவையும் கல்ஃப் ஆஃப் மன்னாரையும் பாக் விரிகுடாவையும் பாக் பேயையும் இணைக்கிறது. வாழ்த்துகள், 10 கேள்விகளையும் முடித்து விட்டீர்கள். சூப்பர், 10 கேள்விகளும் முடிந்துவிட்டன. நீங்கள் 10இல் எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னீர்கள்? உங்கள் மதிப்பெண்ணை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். இது போன்ற தினசரி ஜிகே குவிஸ் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.